வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசிக்கு இந்த மே மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்கும், அதனோட பொசிஷன், அதனுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கடகராசி நேயர்கள் அப்படிங்கும்போது ராகு பகவான் கேது பகவான் மாறலை, அதேமாரி சனி பகவான் குரு பகவான் மாறலை. ராகு வந்து அஷ்டம ராசியில் இருக்கார், கேது வந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தபடியாக 7, 8 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தபடியாக 6, 9 கூடிய அதிபதி குரு வந்து விரயராசியில் இருக்கார். ஆனால் பார்வை சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த 4 கிரகங்களோட இது பெயர்ச்சிகளே கிடையாது. அடுத்தபடியாக சூரிய பகவான் இவங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி. இந்த சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்து இருக்கார். சூப்பர். அடுத்தபடியாக 15/5/2026 அவர் லாபஸ்தானங்கிற 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் என்ன, சனி பகவானோட பார்வையை வாங்கிக்கிறார். அது ஒன்று தான். மற்றபடி 4, 11 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆட்சி லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி அமைச்சர் இருக்கார். ஆனாலும் சனி பகவான் பார்வை இருக்குது, பரவாயில்லை. 14/5/2026 அவர் வந்து விரயராசிக்கு வந்துடுறார். விரயராசிக்கு வந்து குருவோடு சேர்ந்துடுறார். அடுத்தபடியாக 3, 12 கூடிய அதிபதி புதனுக்கு தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2 டிரான்சிட் இருக்குது. எப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அப்புறம் 14/5 அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். 29/5 அவர் வந்து விரயராசிக்கு வந்து குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த புதனுக்கு தான் 2 தடவை டிரான்சிட் இருக்குது இந்த மாதம். அடுத்தபடியாக செவ்வாய் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். 11ஆம் தேதியிலேருந்து, அதாவது 11th மேலேருந்து அவர் டிரான்சிட் ஆகி அவங்க ஜீவனஸ்தானத்துக்கே வர்றார். ஸோ ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி அமைக்கிறார். இதுதான் இந்த மாதத்தோட இந்த கிரகங்களோட பிளானட் பொசிஷன். இந்த மாதத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது, இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம், அதுக்கப்புறம் 11ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப ஃபேவரபிள் ஆகிடுறார். ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிட்டார், ஆட்சி வேறு. ஆமாம், ரொம்ப அற்புதம். ஏன்னா இவங்களுக்கு ராசிக்கு வந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவர் தான் செவ்வாய், யோகாதிபதி தான். அப்போ அவங்க கண்டிப்பாக ஒரு நன்மையை மிக பிரமாதமாக எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போ கடகராசிக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வேலையில் மாற்றமோ, நிம்மதியான வாழ்க்கை இப்போதுலேருந்து ஆரம்பிக்குமா? நிம்மதியான ஒரு லைஃப், அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் நிறைய பயிற்சிகள் வந்துச்சு. கரெக்ட். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டே வந்தாச்சு, அதாவது தமிழ் வருடமும் பிறந்தாச்சு. இதன் பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்றது தான். உங்களோட கணிப்பு எப்படி இருக்குது? கண்டிப்பாக ஓரளவுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப டென்ஷன். நீங்கள் சொல்ல மாதிரி இன்றைக்கி விடியுமா நாளைக்கு விடியுமா, எப்போ சரியாகும், உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மன ஆரோக்கியம் மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. எல்லாமே வந்து நெகட்டிவாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய ஒரு அம்சம். ஏன்னா சனி பகவான் மாறினோடனே கொஞ்சம் பரவாயில்லை, எல்லாருமே படுத்துட்டு இருந்தவங்க எழுந்து உட்காந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பொசிஷன். இப்போ இந்த கிரகங்களோட பெயர்ச்சிகள் அப்படிங்கும்போது முக்கியமான கிரகங்கள், ஏன்னா நம்ம இப்போ மாத பலன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மாத பலன் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது. ஏன்னா சூரியன் வந்து 10, 11 இடத்துல தான் இருக்கார் இந்த மாதம், ஓரளவுக்கு பரவாயில்லை. அதேமாதிரி செவ்வாய் வந்து 11ஆம் தேதியிலேருந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருது. சூப்பர், இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் கிடைக்கும். அதுமாரி புதனும் பார்த்திங்கனாலே 10, 11, 12 இந்த இடத்துல தான் இருக்கார். 11க்கு வரும்போது என்ன தான் சனி பகவான் பார்வையை வாங்கினா கூட புதன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. கடகராசிக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, அதாவது 2 இடத்துக்கும் பலமா 5 கூடையவனும் ஆட்சி, 10ஆம் அதிபதியும் ஆட்சி. இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உயர்வுகள் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக அங்கீகாரமே இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியன் தான் முக்கியமான கிரகங்களாக கருதப்படுறது. அவங்களுக்கெல்லாம் அந்த வேண்டிய இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் அதிபதியே செவ்வாய் தான். 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 2 பேருமே இப்போ 5-10 குடையவன் 10ஆம் இடத்துலையே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால தொழில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். என்ன ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கடுமையாக போராடணும். ஏன் அப்படின்னா சனியோட சேர்ந்துருக்கார். சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. கரெக்டாக? அப்போ அதை வந்து 9-10 தேதி வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ஒரு டெரிபிளாக இருக்கும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மனதளவில் ரொம்ப பாடுபட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதேமாரி உடல் அளவுலேயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து இந்த செவ்வாய் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் 10ஆம் தேதியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, வேலை வாய்ப்பு இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கு சொல்லிட்டீங்க நீங்கள், எப்படியும் 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வர்றதுனால ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. வேலை இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஓகே. இப்போ வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறவங்க, வேலை மாற்றம்னாக்கா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, அப்படி இல்லைனாக்கா வேலை பிரச்சனையாக இருக்குது, முடிஞ்சு போச்சு, எனக்கு வேலையே விட்டுட்டேன், இப்போ வேறு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பில் ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதத்தில்? சாதாரணமாகவே கடகராசி அப்படிங்கும்போதே அவங்களுக்கு வந்து வேலை மாற்றம் அடிக்கடி இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் இங்கே இருப்பாங்க, ஒரு 2 வருஷம் அங்கே இருப்பாங்க, இப்படி தான் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. எப்போவுமே இந்த வளர்பிறை தேய்பிறை மாதிரி முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்களே தவிர பரவாயில்ல இங்கே ஒரு நமக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடிய அம்சம் கிடையாது. சில பேர் தான் இந்த தசாபுக்தி அதெல்லாம் கரெக்டாக ஃபேவரபுளாக இருக்கிறவங்களுக்கு அங்கேயே இருப்பாங்க. பட் இந்த நேரத்தில் இந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை இருந்ததுன்னா தாராளமாக அவங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா விரைய ராசியில் குரு இருக்கார் 12ஆம் இடத்துல. குரு இடமாற்றத்தை தான் கொடுப்பார். ஏன்னா அயன சயன போகஸ்தானாதிபதி. போகத்தை ஏற்படுத்தணும்னா சயனத்தை மாற்றுவார், இல்லைன்னா அயனத்தை மாற்றுவார். ஸோ அயனம் மாறும் கண்டிப்பாக, இல்லைன்னா சயனம் மாறும். அப்போ இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதான் வேலை கிடைக்கிறதுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏன் கேட்குறேன்னாக்கா, இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறார் 7ஆம் பார்வையா. ஆமாம், 4ங்கிறது வேலை மாற்றம். ஆமாம், அப்படிங்கிறது அதுக்காக கேட்குறேன், ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்போ எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு டென்ஷனில் இருந்தாங்க, வேலை கிடைக்கல. ஏன்னா இப்போல்லாம் முன்னாடிலாம் கிடைச்ச வேலையை எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. என்ன இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை, நம்ம பிடிச்ச கம்பெனி, அப்போ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஓகே, கடகராசிக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை, ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை, அதாவது இடம் இருக்குது அதை வீடு கட்டணும்னு ஆசை, ஏதோ ஒன்று இடம் சம்மந்தம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாயோட பார்வை படுது அப்படிங்கிறதுனால கேட்குறேன். இது வந்து ஏதாவது ஒரு சாத்தியமாகுமா இந்த மாதத்தில்? ஒரு புதிய முயற்சி, அதாவது புதிய முயற்சினாக்கா வீடு கட்டுறதோ இல்லை இடம் வாங்குறதோ அது சம்மந்தமாக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சாத்தியமான டைம் அது? அருமையான சாத்தியம். ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இடம் மனை பூமினாலே செவ்வாய் தான். என்ன எல்லாருமே சொல்லக்கூடியது செவ்வாய் தான். இந்த செவ்வாயோட பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம், வீடு கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் அதாவது திட்டமிட்டு இருந்தால் தான். இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பைசா குறைஞ்சிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஏன் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். என்ன 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவரும் விரயஸ்தானத்துக்கு வந்து குருவோட சேர்ந்துடுறார். குரு சுக்கிர யோகம். இது 2 பேருமே சேர்ந்துட்டு 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 12ஆம் இடம்ங்கும்போதே நீங்கள் சொல்ல மாரி அந்த ஒரு யோகங்களை, சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள், ஏன்னா சுப கிரகங்கள். ஸோ சுபத்தை ஏற்படுத்தி கொடுத்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வீடு பாக்கியம், மனை பாக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நன்மை. என்னென்னா இவ்வளோ கேள்விகள் எதுக்கு அப்படின்னாக்கா, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இது மாதிரி நல்லது செய்யக்கூடிய இடத்துலயே இத்தனை கிரகங்கள் இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லா கிரகமும் அங்கதான் உட்காருது, ராகு கேது தவிர. சனி கூட 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப கடகராசிக்கு வந்து எப்பவுமே வைராகியம் அதிகம், வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது ஒண்ணு எல்லாருக்கும் இருக்கும், எல்லா ராசிக்கும் இருக்கும். என்ன நடந்தாலும் பார்த்தலாம் அப்படின்றது இந்த கடகராசிக்கே இருக்கும். இவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் அந்த 1 வருஷம் ஆச்சு இந்த சனி விடுதலை ஆகி, இன்னமும் அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. ஓனா அதாவது பகலவனை கண்ட பனி போல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகிட்டு வராங்க. அது எப்படி இருக்கும் அந்த இது பொறுத்த வரைக்கும்? இப்போ இவங்களுக்கு ரொம்ப சோம்பி கிடந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க.
அதுலேருந்து இப்போ கொஞ்சம் வெளியில் வந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்க. இன்னும் நிலையாக வரணும். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி சர்ப கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2-8 உட்காந்துட்டு இருக்காங்க. மற்றபடி 9ல் சனி இருக்கார். என்ன அடுத்தபடியாக 10, 11, 12 இந்த 3 இடத்துலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா கிரகங்களும் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மாதம். ஸோ இவங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களும் நடக்கும், திட்டமிடாத சில காரியங்களும் நடக்கும். இது நீங்கள் சொல்லுவீங்க திட்டமிடாத காரியம்னா என்னன்னு, திடீர்னு நடக்கிறது தான் எதுவுமே திடீர்னு நடக்கும். இப்போ ஒருத்தன் இன்டர்வியூக்கு லெட்டர் போட்டிருக்கான், சரி இன்னைக்கு நாளைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டுப்பான், திடீர்னு வரும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு போவோம், சக்ஸஸ் ஆகும். அந்தமாதிரி திடீர்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அருமையாக கிடைக்கும். பரவாயில்ல, ஏன்னா கொடுத்த கடன் வந்தால் போதும். திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம்னா அதுதான் ஒன்று கடகராசிக்கு. இன்னொன்று வந்து வாங்கின கடனை கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு உண்டான வழி பிறந்தா போதும், அவ்வளோதான். கடகராசி பற்றி கேட்கணும்னா இதைத்தான் கேட்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். இதில் வந்து பணப்பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஒன்று கொடுத்து வரல, இல்லை வாங்கி கொடுக்க முடியல, ரெண்டுமே பிளாக் ஆகி நிற்கிது. இது வந்து தீர்வுக்கு வரும், அப்படி தானே? கண்டிப்பாக. இப்போ ஓரளவுக்கு சுக்கிரன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு அதேமாரி இவங்க வாங்கின கடனை கண்டிப்பாக எப்பாடுபட்டதும் கொடுத்துருவாங்க. அந்த இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு யோசிப்பாங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகே, பரிகாரம் இந்த கடகராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தினந்தோறும் விநாயக பெருமான் ஓம் ஸ்ரீ கற்பகநாதாய நமக அப்படின்னு 108 சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா விநாயகர் தான் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துல கேதுக்கு விநாயகர் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து பண வரவு தான். நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஸோ பணவரவுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து கணபதியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ கற்பகநாதாய நமக தினந்தோறும் 108 சொன்னாலே இந்த கடகராசி நேயர்களுக்கு மே மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.